ஹலோ Hello, யாரு? I'm Remo. R-E-M-O. ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ஓட செய்யணும் வேண்டாம் எங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க எங்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கதைங்க உங்களுக்கு இதே மாதிரி வடிவா செஞ்சு தரலாம் ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீப் வந்தாலே ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீப் வந்தா ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீப் வந்தாலே ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீப் வந்தாலே ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீப் வந்தா ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீப் வந்தாலே ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி ஹபீபு இவ யாரோ சொக்கா பச்சானே என் மனசுக்குள்ள குழந்தை போல கொஞ்சிக்கிட்டானே
இன்னைக்கு யாருக்கு பர்த்டே ஆமே? யார் பர்த்டே பாய் இல்ல? நிறைய பேர் நினைக்கிறீங்க. யார் பர்த்டே பாய்? நீங்களா பர்த்டே பாய்? நீ பர்த்டே பிள்ளைட ஏன்னு ஒரு மாதிரி இருக்கிறீங்க? அவரு பார்க்க பயமா இருக்கா? பயமா இருக்கா? இவரு பார்க்க பயமா இருக்கா? என்ன பேர் உங்களோட? சயூரனா? சயூரனா எத்தனையாவது பர்த்டே? 6வது பர்த்டேயா? 5வது பர்த்டேயா? உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் நிறைய வந்திருக்கு. கிஃப்ட் ஒண்ணு வேணாமா? வேணுமா? கிஃப்ட் வேணுமா? அப்ப கதைக்கணுமே. கதைச்சா தானே தருவோம். கதைக்காட்டி கிஃப்ட கொண்டு போயிடுவோமே. என்ன கிஃப்ட் வேணும் பிள்ளைக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்னு சொல்லுங்களேன். பேச மாட்டீங்களோ? சரி, அப்ப நாங்க கேக் கட் பண்ணுவோமா? கேக் கட் பண்ணுவோமா? அப்ப இவர் நாங்க போக சொல்லுவோமா? இவரை பார்க்க பயமா இருக்கு அப்படியா? அப்ப இவரை அனுப்பினா கதைப்பீங்களா? இவரை அனுப்பினா கதைப்பீங்களா? ஓமன்ட்டு சொல்லுங்க, நான் அனுப்புறேன். கதைப்பீங்களா? சரி, ஓகே. அப்ப மிக்கி, நீங்க எப்படி போய் எப்படி வாசலை கட்டு நில்லுங்க. மிக்கி கவலையா போற? உங்களுக்கு வந்து தானே வந்த. சரி, ஓகே. யார் போறார? இப்ப நீங்க கதைங்க. எத்தனையாவ படிக்கிறீங்க? ஏன் கதைக்க மாட்டாரு நார்மலாவே? அப்ப நீங்க கதைச்சா கேட்பாரு. அப்ப நீங்க கதைங்க. அப்ப யாரு கதைச்சா கதைப்பாரு? யாரும் இல்லாத நேரம் கதைப்பாரு. அப்படியா? சரி, ஓகே. நீங்க நல்லா கதைப்பீங்க. சரியா? அப்ப உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. என்ன கிஃப்ட் வந்திருக்கும் தெரியாதா? என்ன பேர் உங்களோட? ஜவிஷன். ஓகே. தம்பிக்கு கிஃப்ட் வந்திருக்கு, உங்களுக்கும் கிஃப்ட் வந்திருக்கு. சரியா? உங்களுக்கு வந்திருக்கு கிஃப்டா என்ன கிஃப்டா இருக்கும்? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் தானே? பர்த்டே தம்பிக்கு உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அப்ப என்ன கிஃப்ட் கொடுத்து விட்டுருப்பாங்க? சைக்கிளோ? இல்லையே. சைக்கிள் ஏன் யாராவது சொன்னவங்களா சைக்கிள் கொடுத்து விடுறாங்க? இல்ல, கேட்டேன். யார்கிட்ட? அம்மா கிட்ட கேட்டேன், பெரியம்மா கிட்ட கேட்டேன். வாங்கி தரேன் ஆனா வாங்கி தரேன் இல்ல. அப்படியா? கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. அப்ப யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? பெரியம்மா. பெரியம்மா எங்க இருக்கிறாங்க? துபாயில இருக்காங்களா? என்ன பேர்? ராதிகா. அந்த பேர்ல வேற இல்லையே. இல்லைங்க, அப்பா கூட அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் தானே. தம்பியோட பர்த்டே தம்பி தான் கேட்க மாட்டாரு. பண்ண கேட்பீங்க. யாருன்னே தெரியாதா? அப்ப என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பாப்போமா? அப்ப சரி, நீங்க தம்பி கிட்ட போங்களேன். கதைச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்க நிறைய சாக்லேட் தருவோம். சாக்லேட் பிடிக்காதா? பிடிக்காதா? வேணுமா? சாக்லேட் வேணுமா? அப்ப கொஞ்சம் கதைங்க. கதைச்சிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் நிறைய தருவோம். சாக்லேட் வந்திருக்கு. இவ்வளவு சாக்லேட் வந்திருக்கிறான்டா. இப்பயாவது கதைக்கலாம் தான். உங்களோட பேர் என்ன? இவ்வளவு சாக்லேட் தாரன்ல, பேர் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. சரி, ஓகே. அடுத்த கிஃப்டையும் பாப்போமா? ஓகே, அதை ஓபன் பண்ணுங்க. ஓகே. ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி தம்பிக்காக வந்திருக்குது. அதுல இருக்கிறதெல்லாம் யாரு? அதுல இருக்க போட்டோஸ் எல்லாம் யார்ட போட்டோஸ்? யாருன்னு சொல்லுங்க. செய்ய மாட்டேன், கதைக்க மாட்டேன். இப்ப நான் கேக் கட் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சயூரன், ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, ஓகே. சரி, ஓகே. இதெல்லாம் கொடுத்து விட்டது உங்களோட யாரு? எங்க இருக்காங்க? துபாய். அவங்க தான் இதெல்லாம் கொடுத்து விட்டவங்க. பட் உங்களுக்காக தான் ஸ்பெஷலா அதை எடுத்துட்டு வாங்க.
சரியா? சைக்கிள் பிடிச்சிருக்கா? கலர் பிடிச்சிருக்கா? அப்ப கொடுத்து விட்ட அவங்களோட பெரியம்மா, அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லி விட போறீங்க? நீங்க எந்த நாள் பார்த்தாலும் சைக்கிள் சைக்கிள் வந்து கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதானா? எதிர்பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் பர்த்டேக்கு உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தருவாங்கன்ட்டு? அப்ப அதுக்கு என்ன சொல்லிவிட போறீங்க? ஓகே, அவங்க என்னன்னா உங்கள அவ்வளோ பாசம் இருக்கிறபடியா தான் நீங்க நடுவரும் கேட்குறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு எப்படியாச்சும் வாங்கி தந்துடணும்னு சொல்லி உங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ வாங்கி கொடுத்தது வந்து சும்மா வாங்கி தர மாட்டாங்கன்னு யாரும் என்ன, அப்போ அவ்வளோ பாசம் இருக்கிறபடியா தான் எல்லாம் வாங்கி தராங்க. என்ன சார்? அப்போ நீங்கள் வந்து இதை சைக்கிள் இருக்குன்னுட்டு கண்டபடி அங்கே இங்கெல்லாம் ஓடி தெரியாமல் பிள்ளையோட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணோன்னா அப்புறம் கண்டபடி விழுத்தி அடித்து வரதாக்கிடக்கூடாது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கேருந்து கஷ்டப்பட்டு வர்ற காசுல தான் உங்களுக்கு இது வாங்கி தராங்க. என்ன அப்போ படிக்கிற நீங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாம் விளங்கும் தானே? என்ன அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் பார்த்தாலும் சைக்கிள் ஓடி விழுந்தடுப்பி கொண்டு இருக்காம இதோடைய விளையாடிக்கணும்னு இருக்காம படிக்கணும். சரியா? என்ன படிக்கிறீங்கன்றபடியா தான் இதெல்லாமே வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க. சரிதானே? என்ன அப்போ படிப்பீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களோட பெரியம்மாவை? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா வெளியில சொல்ல மாட்டீங்க அப்படியா? சரி, ஓகே. அப்ப இந்த தம்பியோட பர்த்டேக்கு எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. கேக் பிடிச்சிருக்கா? அவர் தான் பேச மாட்டேன்றாரு. கேக் பிடிச்சிருக்கா? ஸ்பைடர்மேன் பிடிச்சிருக்கா? ஸ்பைடர்மேன் பிடிச்சிருக்கா? தமிழ் வாசிக்க மாட்டீங்க? என்னடா ஒரு தமிழ் படி. சரி, ஓகே. அப்ப அம்மா அப்பா வாசிங்க. அப்ப சரியா? அப்ப அது அம்மா அப்பாட்ட கொடுத்த பிறகு வாசிங்க. சரிதானே? அப்ப போட்டோ எடுப்போமா?